இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி. இதுவரை நடத்தி வந்த தேவன். முடிந்தவர்கள், முடியலன்னா நீங்க உக்காந்துக்கலாம். தயவு செய்து கோஆபரேட் பண்ணுங்க. நம்ம ஊழியத்தில் பாருங்க, ஒரு இது போட்டிருக்கோம், அந்த இது இருக்கா தம்பி, மோர் பிரேயர். இந்த பெயர் ஆண்டவர் ஜீவ வழிங்கிற பேரை கொடுத்தாரு. அப்போ நான் ஏதோ ஒரு வெளியூரில் திருச்சின்னு நினைக்கிறேன், ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பிபிபி, இந்த மோர் பியூரிட்டி, மோர் பிரைஸ், மோர் பிரேயர், மோர் பிரசன்ஸ், அதை இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டும், இன்னும் துதிக்கணும், இன்னும் ஜெபிக்க வேண்டும். இது நம்ம பங்கு. ஆண்டவரோட பங்கு அதிகமாக பிரசன்னத்தை நிறைப்பார், அதிகமான வல்லமையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம பங்கை எனக்கு அதான், நம்ம பங்கை நாம செய்தா. ஏன்னா துதிக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க, ஜெபிக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க, ஆனா பரிசுத்தம் இருக்கிறதா ரொம்ப கம்மி. நான் இந்த இடத்துல பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கணக்கு கொடுக்குற உணர்வோடு தான் பேசுறேன். நிறைய பாருங்க ஜெப வீரர்கள் சொல்றாங்க, ஆனா வாய் திறந்தா போய். எனக்கு ஒரு டவுட், பொய் ஊதுதல் கர்த்தருக்கு அழகானவை, அருவருப்பானவையா? அப்ப அந்த அருவருப்பான உதட வச்சு ஜெபம் பண்ணா ஆண்டவர் மகனே உன் ஜெபத்தை கேட்டேன்னு சொல்லுவாரா? அடச்சி அப்படின்னு வரா? சொல்லுங்களேன் கொஞ்சம். எனக்கு ஆண்டவர் கத்து கொடுத்ததான். நீங்க 7 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, 9 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, 12 மணி நேரம் 20% தாராளமா பண்ணுங்க. ஆனா வாயில பொய் இருந்தா நீங்க முட்டு போட்டு வாயை திறந்த உடனே, உண்மையா சொல்றேன், என்னுடைய இதுல சொல்றேன், என் பேட்டர்ல ஏன் ஸ்டாங்ல வந்துட்டு பாரு, எப்ப பாரு பொய்ய பேசிக்கிட்டு இந்த அருவருப்பான உதட வச்சுட்டு சொல்லுவாரா இல்லையா? அதாவது ஜெபம் ஜெபம் ஜெபம். நான் கடந்த நாட்களே சொல்லி இருக்கிறேன், இப்ப யாரையும் இடிக்கிறது இல்ல, எனக்கு ஆகியான உணத்துல சொல்றேன். ஜெபம் ரைட். மோசே ஜெபம் பண்ணார், ஆண்டவர் கோபப்பட்டார். காரணம் கீழ்ப்படியல. கீழ்ப்படியாத ஜெபம் கர்த்தருக்கு கோபத்தை கொண்டு வரும். பொய் உதடுகள ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பை கொண்டு வரும். நாம எப்படி இருக்கோம் கொஞ்சம் உணர்வு. பழைய மாதிரி தான் புத்தாண்டுகளை போறோமா கொஞ்சம் ஆராய்ந்து பாரு. கேட்பேன், ஆண்டவரே இன்னும் நான் பரிசுத்தம் அடையணும். ஒவ்வொரு வருஷத்துல ஆண்டவரே என்ன செய்ய போறீர், என்ன செய்ய போறோம் கேட்கிறோமே. அவர் சொல்லுவாரு, நான் நேற்றும் இன்றும் மாறாதவர். நீ மாறு, உன் ஊழியம் மாறும். நீ மாறு, உன் வாழ்க்கை மாறும். நீ மாறு, உன் குடும்பம் மாறும். நீ மாறு, உன் கிராமம் மாறும். ஆண்டவர் சொல்றாரு. எழுப்புதல் தாமதிப்பது ஏன்? அநேக ஊழியக்காரங்க சொல்றாங்க, இந்தியாவில் தான் ஒரு எழுப்புதல் வருது, ஏன் தாமதிக்குது? ஒவ்வொருத்தரும் என்ன சொல்ல தெரியுமா? அவரு சரியில்லை, இவரு சரியில்லை. யோனா சொன்னார், நான் தான் ஆள், அந்த ஆள் என்ன தூக்கி தண்ணியில போடு. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்கிட்ட கேட்கறவங்க எழுப்புதல் ஏன் தாமதிக்குது, நான் புல்பிட்ல இருந்து தைரியமா சொல்றேன், என்னாலதான் எழுப்புதல் தாமதிக்குதுன்னு. ஏன்? நான் திருந்தினால் எழுப்புதல் வரும். ஒவ்வொரு ஊழியக்காரரும் அப்படிதான் நினைக்கணும். ஒவ்வொரு பாஸ்டரும், நான் திருந்தினா என் சபை திருந்தும். அன்னைக்கு அடுத்தவங்க மேல குறை சொல்றோம், பாஸ்டர் சரியில்லை, சுவிசேஷம் சரியில்லை, தீர்க்க சரியில்லை. இதெல்லாம் நிறுத்திட்டு என்ன மாற்றம் ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமா என்ன மாத்துங்க. 25 வரைக்கும் நான் எப்படியோ இருந்துட்டேன் ஆண்டவரே, உண்மை பிரியப்படுத்தாம. இனி என் வாயின் வார்த்தைகள், இதயத்தின் தியானம் உங்க சமூகத்துல பிரியமா இருப்பதாக. வெளிப்படுத்தல பாருங்க, கடைசி நாளில் யுத்தத்துக்கு யாரை தேடுறார் தெரியுமா? உண்மை உள்ளவர்கள். உண்மை உள்ளவர்கள் தான் கடைசி நாள் யுத்தத்துல நிக்க முடியும். தாவீது சொல்றாரு, தேசத்தில் உண்மை உள்ளவர்கள் என்னோடு வாசம் பண்ணணும், என் கண்கள் அவர் மீதும். என் ஜெபம் அப்படிதான். இந்த கூடுகை பொறுத்து ஆண்டவரே நிறைய பேர் வரணும், அது தேவை இல்லை ஆண்டவரே. நாங்க வெப்சைட்ல போட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு துவங்கல, பேர் புகழுக்கு இல்ல. ஒரு சிலர் வந்தாலும் அவங்க வேறு பிரிக்கப்பட்டவர்களா இருக்கணும், சாட்சியா வாழணும், உங்களை மாத்திரம் பிரியப்படுத்தணும் ஆண்டவரே. பத்தியமா நடக்குமா? பழைய ஆண்டுல இருக்கிற மாதிரியே இருக்க போறோமா? வாழ்க்கை மாற
ஒவ்வொரு வருடமும் நம்ம வளரணும் இல்லையா? நீதிமானின் பாதை நடுப்பகல் வரை அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல். 25 விட 26ல அதிகமா ஜெபம் பண்ணணுமே. 25 விட 26ல அதிகமா வேதம் தியானிக்க வேண்டுமே. 25 விட 26ல அதிக அர்ப்பணிப்பு வேண்டுமே. ஒப்பு கொடுக்குமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் உம்மை முழு உள்ளத்தோடு, ஆராதிப்பேன் முழு பலத்தோடு, அன்பு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஆராதனை 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 ஆராதனை. வெளிப்படுத்துற விசேஷத்துல பாக்குறோம் 7 சபைகளுக்கு முன்னுண்டா சொல்லிட்டு வர்றாருல. அதுல எபேசு சபை சொல்றார், நீ ஆதி அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீ எந்த இடத்திலிருந்து விழுந்தாய் என்று பாரு. அப்ப ஆதி அன்பை விடுறது கூட விழுதல் தான் பைபிள் சொல்லுது. நம்ம அந்த விழுதல் பேக் ஸ்லைட பெரிய பாவமா சொல்றோம். ஆனா ஆதி அன்பு நம்ம கிட்ட இருக்குதா? ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவருக்காக எவ்வளவு வைராக்கியமா இருந்தோம். அந்த வைராக்கியம் எங்கே? அந்த அர்ப்பணிப்பை நினைவு கூறுவோமா? அந்த வேளையில இயேசு மேல இருக்கிற அந்த நேசம் இருக்குதா? குறைஞ்சிருக்கா? வேத வாஞ்சை ரட்சிக்கப்பட்ட பூசுல வாஞ்சையா பைபிள் வாசம், நிறைய ரெவலேஷன். ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் பண்ணோமே. ஆண்டவர் என் கூட இந்த வசனத்து மூலம் பேசினாரு. இப்ப வசனம் ரெவலேஷனோட இருக்கா? ட்ரையா இருக்கா? ஏதோ கடமறைக்கு வளர்ந்து போயிருக்குதா? அவர் மாறாதவர், அவர் மாறாதவர். இன்னைக்கு அதை கொஞ்சம் புதுப்பிப்போமா? நான் இதெல்லாம் பிளான் பண்ணியே வரல. ஆவியானவர் நடத்துறது. ஆதி அன்பு இருக்கா? ஆதியில் உள்ள அர்ப்பணிப்பு இருக்கா? நீதிமானின் பாதை நடுப்பகல் வரை அதிகமாக பிரகாசிக்க சூரிய பிரகாசம் போல இருக்கணுமே. ஒருவேளை குறைவுபட்டிருந்தா இது நம்ம புதுப்பிக்கிற வேலை. லைசன்ஸ் ரினிவல் பண்றோம், பாஸ்போர்ட் ரினிவல் பண்றோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைய, நம்ம காலிங்க, நம்ம அனாயிண்டிங்க, நம்ம மினிஸ்ட்ரிய ரினியூ பண்ற ஒரு வேலை இது. நான் சகலத்தையும் புதிதாக்க போகிறேன் என் அன்பு பிள்ளைகளின் கர்த்தர் சொல்றார். புதிய கிருபை இந்த ஆண்டுல கொடுக்க போகிறார். புதிய வழிகளை திறக்க போகிறார். புது புது வாசல்களை திறப்பார். புது புது ஆத்துமாக்களை கொடுப்பார். புது புது இடங்களிலே உங்களுக்கு வாசல் வரும். புது புது இடங்களிலிருந்து கர்த்தர் அழைப்புகளை கொண்டு போகிறார். நாம் ரெனிவல் பண்ணோமா? ரெனியூ பண்ணோமா? என் ஆவிக்குரிய வாழ்க்கை நான் ரெனியூ பண்றேன். ஆண்டவரே, உங்களை குறிச்ச தேவ திட்டம் இதுவரைக்கும் நிறைவேறலன்னு கவலையில் இருக்கிறீங்களா? இந்த ஆண்டு சொல்றாரு, நான் உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர், நான் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர், கர்த்தராகிய நான் சொன்னேன் அதை செய்வேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். உங்களை கொண்டு கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகளில்
ஒண்ணு கூட கீழே விழாம நிறைவேற்றுவார். நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? ஒருவேளை இது யாராவது இதுவரைக்கும் ஆயத்தமா இல்லைன்னா இப்ப சொல்லுங்க, நான் என்னை புதுப்பித்துக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன். இந்த புது கிருபை, புது பலன், புது வழி நடத்தல், புது ஊழியம் எல்லாமே இந்த ஆண்டுல உங்களுக்கு புதுசா இருக்க போகிறது. சகலத்தையும் கர்த்தர் புதிதாக்குறார். இதோ நான் புதிய காரியத்தை உங்கள் ஊழியத்துல செய்கிறேன் கர்த்தர். அதுபோல என்னென்னலாம் இதுவரைக்கும் தடைப்படிச்சோ அதெல்லாம் கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். அவைகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? கர்த்தரோட வாய் சொல்லும் புது நாமத்தில் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். பழைய நிந்தை நீங்கும், புதிய கனம் உங்களை தேடி வரும். மொர்தெக்காய் மாதிரி நீங்கள் செய்த நற்காரியங்களுக்கு இதுவரைக்கு பலன் இல்லைன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறீங்களா? ராஜாதி ராஜா கனம் பண்ணுவார். எந்த மனுஷன் தடையா இருந்தாலும் அவன் தூக்கத்தை ராத்திரி கெடுத்து அந்த வேளையிலே, கர்த்தர் முன் குறித்த வேளையிலே உங்களை கனம் பண்ணுவார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒப்பு கொடுமா. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்க்காதீங்க, நானும் இயேசுவும். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, இதுவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஐயா, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. துதி ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோய், என்னை கண்டீரே. எல்லாரும் சொல்லமா, என்ன கண்டீங்களப்பா, என்ன மறக்கலப்பா, என்ன கைவிடலப்பா. என்னை கண்டீரே, தாயின் கற்பத்திலே என்னை கண்டீரே, வனாந்தரத்தில் என்னை கண்டீரே. நன்றி ஐயா, ஐயா என்னை கண்டீரே. நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு
மகரபாஷ்யந்தர பலேயா பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 துதி ஆராதனை 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 அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 சகரமதியா ஆராதனை 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 அன்பு தகப்பனே, அறுவடைய எஜமானே, எங்களை அழைத்தவரே, உண்மை உள்ளவரே, கடந்த ஆண்டு முழுதும் கண்மணி போல காத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலே துவக்கத்துல சுவிசேஷர்களாக அவங்க குடும்பமாக, பாஸ்டர்ஸ்க்காக அவங்க குடும்பமாக வரும்படி செய்த இந்த கூடைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்க குறைவுள்ளவர்களா இருந்தாலும் எங்க குறைவை பார்த்து எங்களை தள்ளாம, ஆண்டவரே உங்க நிறைவால எங்களை நிறைத்ததுக்கு ஸ்தோத்திரம். நாங்க பலவீனர்களாக இருந்தாலும் எங்க பலவீனத்தை பார்த்து எங்களை தள்ளாம உங்க பலத்தால நிறைத்ததுக்கு ஸ்தோத்திரம். எஸ், என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தை குறித்து பரிதபிக்காதே. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா விளங்கும். நீங்க சொல்ற ஸ்தோத்திரம். எங்களை புரிந்து கொண்டவரே, எங்களை கண்டு கொண்டவரே, எங்களை முற்றுமுடிய அறிந்து கொண்டவரே, இந்த ஆண்டு துவக்கத்துல உங்களுக்காக இன்னும் வைராக்கியமா இருக்க ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் உங்களை நேசிக்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆதி அன்புக்களை கடந்தவரை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த அர்ப்பணிப்பை ஏற்று இன்னும் உங்களை நெருங்கி ஜீவிக்கிற கிருபை கொடுங்கப்பா. இன்னும் நாங்க பரிசுத்தத்தை நோக்கி வரணும். இன்னும் அதிகமாக துதிக்கணும்பா. இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணணும். அதிகமா வேதத்தை தியானிக்கணும். அதிகமா உங்களோடு நேரம் செலவழிக்கணும். ஜெபத்துல ஒன்வே மாதிரி இல்லாம நீங்க பேசுகிற சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே. சாமியல் சின்ன பையனா இருக்கும்போது பேசுனீங்கல்லப்பா, நீங்க பேசுகிற தெய்வம், எங்களோட பேசுங்க. வேதத்தை தியானிக்கும் போது பேசுங்க. ட்ரையா இல்லாம ஒரு வாஞ்சியா இருக்கட்டும். ஒவ்வொரு முறையும் நாங்க பைபிளை மெடிடேட் பண்ணும்போது உங்க சத்தம் கேட்கட்டும். அந்த கிருபை கொடுங்க. ஒவ்வொரு ஊழியத்துக்கு முன்னால பல மணி நேரம் உங்க சமூகத்துல காத்திருந்து புது கிருபை புது பலனோடு போக நீங்க நடத்தும். எங்க பலத்துல நாங்க ஊழியம் செய்ய விரும்பல, எங்க திறமையில ஊழியம் செய்ய விரும்பல, எங்க தாளந்துல ஊழியம் செய்ய விரும்பல, ஆவியானவர் பலத்துல ஊழியம் செய்ய விரும்புறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தால் அல்ல, தேவாவினால் ஆகும் சொன்னீர். அதுபோல எங்க ஜெபம் கூட ஆவியானவர்
நீங்க நடத்துகிற ஜெபமா இருக்கட்டும். நாங்கள் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியால் வாக்கு கடங்காத பெருமூச்சங்களோடு விண்ணப்பம் பண்ண ஆவியானவரே, எங்க ஜெபத்தை நீங்க நடத்துங்க, எங்களுடைய செர்மனை நீங்க நடத்துங்க, ஊழியத்தை நடத்துங்கப்பா. நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டுமா செபிக்கிறோம். உமக்கே மகிமை, உமக்கே மகிமை.